ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பானிபூரி செய்யறது எப்படின்னு தான் சொல்ல போறேன். அதுக்கு ஆச்சி பானிபூரி பாக்ஸ் விற்கிதுங்க கடையில, நீங்க வாங்கிக்கோங்க. அதுல 24 பானி இருக்கு. இந்த மாதிரி இது நம்ம கடாயில எண்ணெயை விட்டு கொஞ்சம் சூடு ரொம்பவும் இல்லாம ரொம்ப இது இல்லாம மிதமான சூட்டுல நம்ம போட்டா இந்த மாதிரி உப்பி வரும். ரொம்ப சூடான எண்ணெயில போட்டீங்கன்னா அது உப்பியே வரமாட்டேங்குதுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த மாதிரி 24 பானி வந்திருக்கு. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுல ஒரு 3 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுல ரசம் செய்யற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார்ஸ் மாதிரி, புளி சார்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க எடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி அதையும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பொட்டேட்டோ நான் ஃப்ரை பண்றப்ப பொடி போட்டு செய்வேன். அந்த பொடி நான் செஞ்சு வச்சிருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோல எப்படி செய்யலாங்கிறத சொல்றேன். அந்த பொடி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா மிச்சர் சேர்த்துக்குங்க. விருப்பம் இருந்தால் மிச்சர் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸியான மெத்தட்ல தாங்க இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அது வாங்கிட்டு நீங்க அதை பொரிச்சு உருளைக்கிழங்கு வெங்காயம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரசம் செய்யறது, கொத்தமல்லி தலை இருந்தா தூவிக்குங்க ரசத்துல. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் போடல. பையன் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பாக்குறாரு எப்படி இருக்குன்னு. நீங்களும் சமைச்சு பிள்ளைங்களுக்கு ஈவினிங் நேரத்துல கொடுங்க. இதுல அந்த அளவுக்கு கஷ்டமான வேலைலாம் இல்லைங்க. ஒரு 10 நிமிட்ஸ் தான் தேவைப்படும். அதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சு பிள்ளைங்களும் டேஸ்டியா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில நீங்க வாங்கி தர்றதுக்கு பதிலா நம்ம வீட்லயே ஈஸியான முறையில செய்யலாம். அந்த கிட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, ஆச்சி பானிபூரியில கிடைக்கும், அது வாங்கி சாப்பிட்டுக்குங்க. இப்ப ஃபுல்லா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பையன் சாப்பிட்டு போயிட்டான். நம்ம ஹாலுக்கு எடுத்துட்டு போயிட்டு எல்லாருமே சேவ் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் இது ஒரு டைம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் எவ்வளவு வேணாலும். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாதவங்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு நீங்களும் வீட்டுல சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க கைஸ், கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல. பாய்.